நினைக்கிறேன். 25,000 நிஃப்டி பாயிண்ட்ஸ் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன் இருந்தது, கீழே இறங்கி திரும்ப ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. இதுக்கப்புறம் எப்படி மேம் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்? ஒரு 200 பாயிண்ட் இறங்குறதுலாம் இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு நிஃப்டியில் சொல்கிறேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 400 வந்தது, அப்புறம் 500, அப்புறம் 700 வரைக்கும் போகும்போது தான் கொஞ்சம் ஒரு பேனிக் வந்தது. ஓலா ஐபிஓ பற்றி நம்ம லாஸ்ட் வீக்கும் பேசியிருந்தோம். இப்போ அவங்க லிஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த லிஸ்டிங்கில் லிஸ்ட் ஆகும்போது என்னென்ன மாதிரியான கெயின் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். காலைல ஓப்பனிங் போதே அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 76 ரூபாய்க்கு தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்தது, திருப்பி இறங்கிடுவாங்களோ. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எதிர்பார்த்த அளவு இல்லை, QIBs வந்து நிறைய பண்ணவே இல்லை. ஹிடன்பர்க் இன்னைக்கு ஒரு ட்வீட் கொடுத்துருக்காங்க, சூன் பிக் நியூஸ் டு இந்தியா அப்படின்னு சொல்லி. இதனால இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்? போன தடவை அவங்க கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா கொடுத்துருந்தாங்க. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை மொத்தமாக காலி பண்ணாங்க. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு FMCG செக்டர் பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சாய் ஷாட்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. FMCG செக்டர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். 25,000 நிஃப்டி பாயிண்ட்ஸ் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன் இருந்தது, கீழே இறங்கி திரும்ப ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. இதுக்கப்புறம் எப்படி மேம் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்? சென்ற வாரம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விதமாக மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு இறக்கத்தை கொடுத்தது. ஒரு கரெக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு இறக்கத்தை கொடுத்தது. ஆனால் அது ஒரே நாளில் இறங்குறதுனால ஒரு மிகப்பெரிய விஷயமாக திடீர்னு பேசப்பட்டது. ஒரு 200 பாயிண்ட் இறங்குறதுலாம் இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு நிஃப்டியில் சொல்கிறேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 400 வந்தது, அப்புறம் 500, அப்புறம் 700 வரைக்கும் போகும்போது தான் கொஞ்சம் ஒரு பேனிக் வந்தது. என்ன திடீர்னு மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னு சொல்லி காரணங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டது ஜப்பான் மார்க்கெட்டுடைய சரிவு. அங்கேருந்து நிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் பேர். ஸோ அதோடைய சரிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருந்தது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த சரிவுலாம் ரொம்ப கம்மி. அவங்க வந்து ரொம்ப சரிவடைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4400 பாயிண்ட் ஒரே நாளில் சரிவடைந்து அதனுடைய எதிரொலியாகத்தான் மற்ற வேர்ல்டு மார்க்கெட்ல எல்லாம் மைனஸ்க்கு வந்தாங்க. அதே மாதிரி US எக்கானமியோட ரெசிஷன் நடக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து அவ்வளவா உங்களுக்கு வந்து நல்லா வரல. ரொம்ப வந்து ஒரு 3 இயர்ஸில் அதிகமான அளவுக்கு வந்த ஒரு காரணம் எங்கே அங்கே ரெசிஷன் வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த வார் டென்ஷன். இந்த 3 தான் சேர்ந்து மார்க்கெட்டை இறங்குவதற்கு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு காரணங்களோட காத்து கொண்டு இருந்தது. ஏன்னா 25,000ங்கிறது பீக். அந்த இடத்துல வந்து ஒரு ததும்பி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு இறக்கம் வேண்டும். அந்த இறக்கத்திற்கு ஒரு காரணமாக இந்த 3 விஷயங்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பத்தாவதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அது நடந்தது. பட்ஜெட் போதே இந்த இறக்கம் வந்திருக்க வேண்டியது. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தாக்கு பிடிச்சு ஓடிக்கொண்டு வந்திருந்தது. ஆனால் எதிர்பார்த்த விதமாக இந்த 3 ரிசல்ட்டும் சேர்ந்ததுனால மார்க்கெட்டால் தாங்க முடியலை. அன்னைக்கு வந்து ஒரேடியாக வந்து மார்க்கெட் இறங்குனது. அதுக்கு அடுத்த நாள்லேயும் உடனே கொஞ்சம் ரீகெயின் ஆனது. அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சமாக எல்லாருமே, ஏன்னா இதில் ஒரு பெரிய லெவலில் வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா நான் சொல்கிறது பெருசாக பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா 2020 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுடைய நிலவரம் அப்படிங்கிறது வேற. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நம்ம இந்தியன் மார்க்கெட் அதில் 2 மடங்கு 3 மடங்கு காமிக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. சர்வசாதாரணமாக ஃபாரினில் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் வேறு மாதிரி போவோம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது முதல்ல 2 பேர். ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக், நாம தான். ஏன்னா 2020க்கு மேலே இன்றைக்கி வந்து RBI கவர்னர் அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே பேசுகிறாங்க, கொஞ்சம் பேங்கிங் சைடுக்கும் வாங்கலை, பேங்கிங் சைட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டெபாசிட் போடுங்க, அந்த டெபாசிட் ரேட்லாம் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாமா. ஏன்னா பேங்க்கில் பணம் போடுறதுலாம் இப்போ குறைஞ்சி போச்சு. எல்லோரும் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பேங்க்கில் வச்சுருக்கிறதுக்கு அங்கே மாதம் போடலாமா, இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை
நல்லா தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. மூணாவது இதுக்கு நான் போட்டியாக ஒருத்தர் இருக்கிறேன் எனக்கு தெரியாதவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோல்டு பின்னாடியே சேர்ந்துக்குச்சு. கோல்டு பாருங்க இந்த 3-4 வருஷத்தில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. அப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இதெல்லாம் கிளாரிங்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும்போது புதுசாக வரவங்க என்ன நினைப்பாங்க, இனிமையாக இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, எதற்கு பேங்க்லேயே பணத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டெய்லர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ஷேர் மார்க்கெட்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ரேஷியோ மாறிட்டாலே நம்ம எப்போதுமே ஃபாரின் கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. முன்ன இது அப்படியே மாறி இருக்கும். எஃப்ஐஎஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, நாம் எப்போதுமே கம்மியாக தான் இருப்போம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அப் ஸ்டேஜுக்கு வரும்போது மார்க்கெட் இந்த மாதிரி வேர்ல்டு மார்க்கெட் கியூஸுகள்லாம் பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுக்காது. ஸோ அதன் காரணமாக அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து 30 வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினோடனே அவங்க மார்க்கெட் இந்த அளவு பிரச்சனை ஆகுதுன்னொன்னே அங்கே இருக்கக்கூடிய ஜப்பான் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாமே மறுபடியும் ரிவர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ திருப்பியும் அவங்க மார்க்கெட்டும் ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதன் எதிரொலியாக நம்ம மார்க்கெட்டும் ஓரளவு ரொம்ப இறங்கின பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீகெயின் ஆகி வரல, ஆனால் அதில் பாதி அளவுக்கு ரீகெயின் ஆகி கடந்த வெள்ளியன்று 24,347 அந்த மாதிரி பாயிண்ட்ஸில் முடிச்சிருந்தாங்க. இனி வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பெருசாக எதுவும் வரல அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்காக இல்லை. ஆனால் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த அங்கே பாம்பு போட்டோ இங்கே வார் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி பெரிய லெவலில் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலிக்க தான் செய்யும். ஸோ அதனால் பெரிய லெவலில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எவ்வளவோ பார்த்துட்டோம், கொரோனா சமயத்தில் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனையோ ரெசெஷன் பார்த்தாச்சு. அதனால அடுத்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வேர்ல்டு மார்க்கெட்டில் எஸ்பெஷலி நம்மளுடைய அமெரிக்காவில் நடக்க போகிற ஜனாதிபதி தேர்தல். அவங்களுடைய ரிசல்ட் எப்படி வருது, அங்கேயும் மெஜாரிட்டி வரணும், அங்கேயும் மெஜாரிட்டி வந்து யார் வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்து அவங்களுடைய அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நியூஸ். அதோடைய இம்பேக்ட் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் எதிரொலிக்கும். இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டாங்க. இனி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அடுத்த 6 மாதங்கள் பெரிய லெவலில் நம்ம அப் ட்ரெண்டே எதிர்பார்க்க முடியாது, பெரிய லெவலில் டவுன் ட்ரெண்டே எதிர்பார்க்க முடியாது. வின்டர் சீசன் மாதிரி இதுவும் அப்படியே ஸ்லோவாக மெதுவாக தான் போய்கொண்டு இருக்கும். ஸோ வருகின்ற ஐபிஓஸ் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இறக்கத்தில் இருக்கும்போது வாங்குங்க. ஸோ டெய்லி ட்ரேடிங்க்கு பிரச்சனை கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நல்ல கம்பெனிகளாக எப்போதும் போல தேர்வு செய்து நல்ல மாதிரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சலசலப்புகளுக்கெல்லாம் பெருசாக கலப்படணுங்கிற அவசியம் இல்லை. நிச்சயமா. ஓலா ஐபிஓ பற்றி நம்ம லாஸ்ட் வீக்கும் பேசியிருந்தோம். இப்போ அவங்க லிஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த லிஸ்டிங்கில் லிஸ்ட் ஆகும்போது என்னென்ன மாதிரியான கெயின் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி சொல்ல முடியும்? ஆமாம்மா, லிஸ்டிங் கெயின் அப்படின்னு ஒன்று கொடுக்கல. லிஸ்டிங் கெயின் அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 76 ரூபாய்க்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா காலையில் ஓப்பனிங்கே எவ்வளோ ரூபாய்க்கு வருது அப்படிங்கிறது தான். காலையில் ஓப்பனிங் போதே அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 76 ரூபாய்க்கு தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்தது, திருப்பி இறங்கிடுவாங்களோ, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எதிர்பார்த்த அளவு இல்லை. QIBs வந்து நிறைய பண்ணவே இல்லை. ஸோ எங்கே இறங்கிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 78 ரூபா 50 பைசா 79 ரூபா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. தென் 80 தாண்டின உடனே எங்கேருந்து அவ்வளோ பையர்ஸ் வந்தாங்கன்னு தெரியல. ஸோ பையர்ஸ் அதிகமாக வந்து இறுதியாக முடிக்கும் போது 91 ரூபா 20 பைசாவுக்கு முடிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓலாவுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரொஃபைல் நிறைய கடன் வச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. எல்லா கம்பெனிகளுமே நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்க்குறோம். எல்லா கம்பெனிகளுமே கடன்லாம் வச்சிருக்காங்க. பெரும்பாலும் ஐபிஓ வர்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதே இந்த கடன் தொகையை அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மீதி இருக்கிற தொகையை வச்சு அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிகளுமே இதற்காக தான் வர்றதே ஷேர் மார்க்கெட்டுக்கு. இவங்களும் அந்த வகையில் தான் வந்திருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 2 வீலரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் லிஸ்டட் கம்பெனிஸ் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய கம்பெனி. டாடா மோட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 4 வீலரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவங்களாம் காலங்காலமாக இருந்துட்டு இருக்காங்க. பட் 2 வீலர்ஸில் வந்து மற்ற கம்பெனிகள்லாம் 2 வீலர்ஸ் லான்ச் பண்ணால் கூட அவங்க ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனிஸ், எஸ்பெஷலி 2 வீலர்
வீலர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து பிரபலமான ஒரு கம்பெனினா அது ஓலா எலக்ட்ரிக் பைக் தான். ஸோ அதன் காரணமாக அந்த இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் அது முதல்ல மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதுனால மக்களுக்கு பிடிச்சிருக்க காரணத்தினால உங்களுக்கு ரேட் ஏறி இருக்கலாம். ஸோ இந்த எதிர்பார்ப்பை அந்த ஓலா கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். ஏன்னா மக்கள் நம்பி தானே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பணத்தை வந்து அவங்க சொன்னபடியே எக்ஸ்பான்ஷன் பண்ணி இன்னும் நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் புகுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக ஓலாவுக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். அப்படி இல்லாமல் வழக்கம் போல் அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்பி பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையாகும். ஸோ அதனால் ஓலா கம்பெனியில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க லிஸ்ட் ஆனவங்களுக்குலாம் கிடச்சிருக்கும். ஆனால் யாருக்குமே வந்து அது வந்து நஷ்டம் வைக்கலை. அன்றைக்கி காலைல வாங்கினவங்களுக்கும் நஷ்டம் வைக்கலை. 76 ரூபாய்க்கு வாங்கினவங்களும் 86 ரூபா ஒரு 10 ரூபா லாபத்தில் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நஷ்டம் வைக்காமல் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை கொடுத்து தான் அன்றைக்கி லிஸ்டிங் ஆயிருக்காங்க. ஆனால் வரும் வாரங்களில் இன்னும் ஏற்றம் கொடுக்குமா, இன்னும் ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இது நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய மனசில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பரவாயில்ல, இன்னுமே ரேட்டு பரவாயில்லன்னு நினைக்கும் போது 100 ரூபா வரைக்கும் கூட தாராளமாக 100 ரூபா, 115 ரூபா, 150 ரூபா வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 150 வந்த பிறகு டபுள் ஆகுது இல்லையா, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ நீண்ட கால அடிப்படை ஒரு லாங் டேர்மாக வாங்கி வச்சுக்கிறவங்க அதே மாதிரி ஒரு கம்பெனி நல்லா இருக்குங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ, என்னால் 15,000 தான் ரிஸ்க் எடுக்க முடியும். அந்த கம்பெனியே பிரச்சனையானா கூட உங்களுக்கு லாஸ் எவ்வளவு 15,000. என்னால் 5,000 தான் ரிஸ்க் எடுக்க முடியும், அப்போ 5,000 தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதுக்காக 5 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்குங்கிறது ஆபத்தானது. ஏன்னா ப்ரொஃபைலில் வந்து சில பல விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து இன்னும் திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் திருத்தி அவங்க நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடுந்தான், ஆனால் அது சொல்ல முடியாதே. ஸோ அதனால் ரிஸ்க் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறுபடியும் செகண்டரி மார்க்கெட்டில் வந்துட்டாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இனி அடுத்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது ப்ராஃபிட்டபிளாக காமிச்சு அதுக்கப்புறமா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அதை கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்போ கூட போய் வாங்கிக்கலாம். போய் வாங்கினா ரேட்டு ஏறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ எனவே ஓலா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தபடியே வந்து பெருசாக நஷ்டத்தை கொடுக்காம நல்ல லாபத்தை கொடுத்தே முடிச்சிருக்குன்னே சொல்லலாம். நிச்சயமா மேம். ஹிடன்பர்க் இன்னைக்கு ஒரு ட்வீட் கொடுத்துருக்காங்க, சூன் பிக் நியூஸ் டு இந்தியா அப்படின்னு சொல்லி. இதனால இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் மேம்? ஆமாம்மா, போன தடவை அவங்க கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா கொடுத்துருந்தாங்க. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை மொத்தமாக காலி பண்ணாங்க. ஸோ அவங்க எப்போவுமே ஷார்ட் செல்லிங் பண்ண குரூப்பு. இந்த மாதிரி மார்க்கெட் எப்போதுமே அப்போ வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸுமே இதை தவிர அதானி வில்மர் அவங்கள தவிர மீதி எல்லா கம்பெனியுமே பீக்கில் இருந்தாங்க. ஸோ இவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்னால என்ன ஏது அது உண்மையிலே இருந்திருக்கலாம், இல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனால் பேனிக் ஆகி எல்லா கம்பெனி ஷேருமே பயங்கர ரேட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, பெரிய பிரச்சனைகள், பார்லிமெண்ட்டில் பிரச்சனை, நிறைய நியூஸ் பேப்பரில் பிரச்சனை, இதெல்லாமே நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய காங்க்ளமேட் கம்பெனிஸு. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி ரிவர்ட்டாக செபி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கான கேஸ்லாம் போட்டு நடந்து ஒரு வழியாக ஹிடன்பர்க்குக்கே செபி வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே நடந்தது. இந்த மீன் டைம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே பழைய இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இதனால் இப்போ வந்து இதே மாதிரி மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் இதன் காரணமாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஷார்ட் செல்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் இல்லை காங்க்ளமேட் கம்பெனியை டச் பண்ணலாம், இல்லை ஜென்ரலாகவே யாரெல்லாம் பீக்கில் இருக்காங்களோ அந்த கம்பெனிகளுடைய வந்து டச் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை இது ஒரு ரூமராக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஷார்ட் செல்லிங் கம்பெனிஸ்காரவங்க ஷார்ட் செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், விற்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் அவங்க வாங்க ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி அது ரிவர்ட் ஆகி அது ஒரு பெரிய புஷ்வான மாதிரி ஆகி போயிடுச்சா. ஸோ அதனால் இந்த முறை அவங்க சொல்கிறத வந்து மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ஒரு தடவை வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரு தடவை சூடு வாங்கியிருக்கிறாங்க, 2வது தடவை இதே மாதிரி பண்ணுறது வந்து ஆபத்தானது, அவங்களுக்காக தான் ஆபத்தாக முடியும். ஆனால் பேனிக் ஆகாமல் நாம் எப்போதுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பேனிக்கே ஆக வேண்டாம், திருப்பி ரிவர்ட் ஆகிடும். அதை நம்பி நம்ம செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக உங்களுக்கு ரேட் இன்னும் ஏறிட்டே இருந்துச்சுன்னா, ஏன்னா அடுத்து மிக முக்கியமானது நான் சொல்கிறது நம்மளுடைய அந்த எலெக்ஷன் ரிசல்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நேயர்கள் இதெல்லாம் கண்டு இன்வெஸ்டர்ஸ், எஸ்பெஷலி இன்வெஸ்டர்ஸு, ஆனால் ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன்,
ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் புக்கிங் பண்ணுங்க. உங்கள் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 100 கம்பெனி வச்சுருக்கீங்களா, ஒரு 20 ஷேர்ஸை என்ன பண்ணுங்க, விற்றுருங்க. மீதி இருக்க 80 வேணா இருக்கட்டும். ஏன்னா இது எதற்காகனா இந்த மாதிரி நியூஸ்களுக்காக அல்ல. மார்க்கெட் 25,000 அப்படிங்கிறது ஒரு பீக்கான லெவல். இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வரும்போது திருப்பி கொஞ்சம் இறங்குவாங்க. இந்த இயர் எண்டில் டிசம்பரில் பெரும்பாலும் இறங்கும் எப்போதுமே. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க சிப்பு முறையில் பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க வந்து எப்போ மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் பண்ணும்போது நிரூபிக்கும். இங்கே நாம தான் அந்த முறையை வந்து பண்ணணும். நாம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல பீக்கில் இருக்குது, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். பேனிக் ஆகி விற்கிறதுங்கிறது வேற, நீங்கள் ப்ராஃபிட்டில் விற்கிறதுங்கிறது வேற. ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புக் பண்ணிக்கிறது எப்போதுமே நல்லது. இந்த நியூஸ் எல்லாம் கண்டு பேனிக் ஆகி லாஸ்ட்டில் கொடுத்துட்டு வர்றதுங்கிறது அபத்தம். நீங்கள் அதை பண்ணாதீங்க. இந்த நியூஸ்லாம் வந்தால் வாட்டு என்ன சொல்கிறாங்க, பர்சன்ஸுமே அப்படியே கூட விட்டு போயிடுவாங்க. இதை நம்பி நம்ம திங்கட்கிழமை செல் பண்ணுறோம், செவ்வாய்க்கிழமை செல் பண்ணுறதுங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. நிறைய குட் நியூஸில் இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பார்த்து பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி நியூஸ் கொடுத்து இறங்குதுன்னா வாங்கலாம். மற்றபடி இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகி எதுவும் பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க அன்றைக்கி ஷார்ட்டு போயிடுவாங்க, ஆப்ஷன்ஸ் போகிறவங்க புட்டு போயிருக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு நல்ல நியூஸு. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த மட்டும் இதை கண்டு எந்த விதமான பயப்படமும் கொள்ளவே வேண்டாம். ஆர்பிஐ அவங்களோட ரிப்போர்ட்ல ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனால் அவங்க ரேட் கட்ஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம் ஷேர் மார்க்கெட்ல? ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இந்த முறையும் அவர் எந்த ரேட் கட்டும் கொடுக்காம அன்சேஞ்சு அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டாரு. ரெப்போ ரேட் 6.5% மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு பார்க்கப்படுது அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா எந்த இஎம்ஐ சேஞ்சும் அவங்க என்ன பண்ண போகிறது இல்லை, இப்போ சமீபத்தில் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் கூட மறுபடியும் லோன்லாம் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல நியூஸ். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு சேர்த்து இப்போ நம்ம எப்படி டேக்ஸில் நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் பண்ணுற மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வீடுகளை விற்பனை செய்யும் போது இங்கேயும் 2 விதமாக கொண்டு வராங்க. இண்டெக்ஸேஷன் மெத்தடோட சேர்த்து ஓல்டு மெத்தடு ப்ளஸ் இண்டெக்ஸேஷன் மெத்தடையும் கனெக்ட் பண்ணுறது இல்லையா. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நியூ ரெஜிமில் கூட பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண நியூ ரெஜிம் படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் பண்ணுறவங்க நியூ ரெஜிம்லையும், லாங் டேர்மில் வந்து பண்ணுறவங்க ஓல்டு ரெஜிம்லையும் உங்கள் சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் துறைக்கு வந்து ஒரு குட் நியூஸ். ஸோ அதன் காரணமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஎல்எஃப், மேக்ரோடெக், அப்புறம் ஒபராய் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்போதுமே இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை பார்த்து வாங்குங்க. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய 8 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரயில்வே செக்டரில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா ரயில்வே பட்ஜெட்டும் போது அனௌன்ஸ்மெண்ட் நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணாங்க, ஆனால் புதிய திட்டங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். பணம் ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இப்போ இந்த மாதிரி வரும்போது இப்போ கொஞ்சம் நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரங்களாக ரயில்வே துறையெல்லாம் வந்து அவங்களோட ஷெட்டில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. இனி மறுபடியும் இந்த மாதிரி நியூஸில் என்ன பண்ணுவாங்க, ரயில்வே செக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஆர்விஎன்எல், ஐஆர்சிடிசி, ரெயில்டெல்லு, ரைட்ஸு, டாக்ஸமோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ரயில்வே துறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நேர்களை கொஞ்சம் பாருங்கள். அந்த கம்பெனிகள் எல்லாமே ஏற்கனவே வச்சுருக்கவங்கலாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்கும், ஒரு 2-3 நாள் இம்பேக்ட் கொடுக்கும். அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர்ஸை வந்து செல் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இது ஒரு நியூஸாக கூட எடுத்துகிட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரயில்வே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எவர்கிரீன் செக்டர். எப்போல்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கம்பெனி ஷேர் வந்து அடுத்த கட்ட நிலையை வந்து அடைய ஆரம்பிக்கும், அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரயில்வே செக்டர்ஸ் எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு உகந்தது. காரணம் இந்த மாதிரிலாம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இது. இதன் காரணமாக கண்டிப்பாக சில கம்பெனி ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.